அந்த காலத்தில் முஸ்லீம் மன்னர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிவிட்டாங்கன்னு கேட்டால், ஜும்மா நடத்துகிறதா இருந்தால் எல்லா ஊர்லேயும் நடத்திடக்கூடாதான். ஜும்மா கண்ட்ரோல் வச்சுட்டு இருந்தாங்க. முஸ்லீம்கள் ஆட்சி பண்ண இந்தியாவில் முகலாயர்கள் ஆட்சி பண்ணாங்கல்ல, அப்போ சில ஊர்களில் தான் அந்த நீதிபதிலாம் இருப்பார், அரசாங்கத்தினுடைய பவர்ஃபுல்லான அதிகாரிலாம் இருப்பார். கிராமங்களில் இருக்க மாட்டார். கிராமத்தில் எவனாச்சும் ஜும்மான்னு பேசி அரசாங்கத்துடைய குறைகள்லாம் சொல்லி காட்டிட்டா என்ன வருது? அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் சட்டம் போட்டாங்க, பெரிய ஊர்களில் தான் ஜும்மா நடத்தணும். எந்த ஊரில் ஒரு அமீர்னா ஒரு கலெக்டர் அதிகாரி இருக்கிறாரோ, ஒரு காலின் ஒரு நீதிபதி இருக்கிறாரோ, அந்த ஊரில் அவர் தான் அதை நடத்த வேண்டும். மற்ற ஊர்களில் ஜும்மா இல்லை. மற்ற ஊரில் என்ன இல்லை? எதுக்காக இது எழுதுனாங்க? ஜும்மா என்பது மக்கள் கூடக்கூடிய இடம். அதில் ஏதாவது கருத்தை அரசாங்கத்துக்கு எதிராக சொல்லிவிட்டார்களே ஆனால் நம்ம கவர்மெண்ட் கவுந்துடும். அவங்க கூப்பிட்டு உலகம் அப்படி எழுதுறான்னு எழுதி வச்சுட்டாங்க. அந்த காலத்து மன்னர்கள் கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அரசாங்கத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் எங்கே இருக்கிறாரோ அவர் தான் ஜும்மா நடத்துவார். அப்படி இல்லாத குக்கிராமங்களில் ஜும்மா கடை லோகத்தை வந்துருப்போ எழுதி வச்சுக்கிறாங்க. இப்போ ஹனஃபி மதுஹப் சட்ட பிரகாரம் இன்னைக்கு 90% ஊர்களில் ஜும்மா செல்ல. இப்போ அவங்க ஃபிக்கு சட்டப்படி சொல்வதாக இருந்தால் இங்கே காலியை கொண்டு வான்னு கேட்க வேண்டியதான். கிராமத்தில் எங்கடா நீதிபதி எங்கடா இருக்குது, எங்கே கோர்ட் இருக்குதோ, எங்கே நீதிபதி இருக்குதோ, எங்கே ஒரு அரசனுடைய அதிகார பீடம் இருக்கிறதோ அங்கு மட்டும்தான் ஜும்மா தொழுக வேண்டும். அதாவது ஜும்மா செல்லுவதற்கு 7 ஷர்த் இருக்கிறது. அதில் முதல் ஷர்த்து அல் மிஸ்ரு, அது பெருநகரமாக இருக்க வேண்டும். பெருநகரத்துக்கு விளக்கம் என்ன? குல்லு மௌலின் லஹு அமீருன் வ காலின். பெருநகரம் என்றால் எங்க ஒரு அமீர் இருக்கிறாரோ, ஒரு காலி இருக்கிறாரோ, நீதிபதி இருக்கிறாரோ, அதுதான் பெருநகரம். அப்போ மதுரை திருச்சிலாம் ஜும்மா நடத்தணுமே தவிர என்ன செய்ய முடியாது? காரியாப்பட்டி கந்தப்பட்டிலாம் நடத்த முடியாது. இவங்க சட்டப்படி என்ன, அங்கே அமீர் இருக்க மாட்டார், காலி இருக்க மாட்டார். இது என்ன சட்டம்? இது யார் உனக்கு சொன்னா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிறாங்க. அப்போ மதீனாவிலிருந்து வந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு போனவுடனே அங்கே போய் ஜும்மா நடத்த சொன்னாங்க. மக்காவில் ரசூல்லா இருக்கிறாங்க, மதீனாவில் சில பேர் வந்து என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுட்டு போனோம், நீங்கள் போய் அந்த ஊரில் ஜும்மா நடத்திக்கிறங்க. அப்போ அங்கே அமீர் இருந்தாரா? அங்கே ஆட்சி இருந்துச்சா? அங்கே ஒரு காலி இருந்தாரா? பஹ்ரைன்லேருந்து வந்தாங்க, ஜுவாசாங்கிற கிராமத்தில் இருந்து. அப்போ அந்த மக்கள்கிட்ட போய் நீங்கள் உங்கள் ஊரில் கிராமத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஜும்மா நடத்திக்கிறங்கன்றாங்க. அப்போ கிராமங்கள்லாம் ரசூல்லா ஜும்மா நடத்த அனுமதிச்சு இருக்கும்போது இவர்கள் மன்னர்களுக்கு சப்போர்ட்டாக, மன்னர்களுக்கு சாதகமாக மார்க்கத்தை வளைப்பதற்காக வேண்டி பெரிய ஊரில் மட்டும் நடத்துங்க, அப்போ தான் என்ன பேச உளவுத்துறை மூலம் அரசாங்கத்துக்கு தெரியும். சின்ன ஊரில் ஜும்மா நடத்தினா மக்களுடைய எதிர்ப்பை தூண்டி விட்டால் அரசாங்கத்துக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு சாதகமாக இருப்பதற்காக வேண்டிய அனைத்து மக்களுடைய ஜும்மா நாசமாக்கினாங்க. இந்த முகலாயர்கள் ஆட்சி போன பிறகு தான் ஊர் ஜும்மா நடத்தணும், தெரிஞ்சுக்கிறங்க. முஸ்லீம் ஆட்சி நடந்து பாருங்களேன், அந்த காலங்களில் எல்லாம் சின்ன ஊரில் ஜும்மா கிடையாது, சட்டம் போட்டு தடுத்து வச்சிருந்தாங்க. இவங்க போன பிறகு குஃபர் நாடுங்கிறோம், இங்கே தான் ஜும்மா நடத்திட்டு இருக்கிறோம். முஸ்லீம் ஆட்சியில் என்ன கிடையாது, ஜும்மா கிடையாது, இங்கே நடத்த விடலை. பெரிய பெரிய ஊர்களெல்லாம் ஜும்மா நடத்த விட்டாங்க, அது அவங்க சட்டம். இது எங்கேருந்து எடுத்தீங்க? இது மார்க்கமா? இப்படி சொன்னவர்கள் இறையச்சமுடையவர்களா? இவர்களை நம்பி நம்ம இவங்க சொல்ல பத்துவா எடுத்து நம்ம செயல்படுத்த முடியுமா? அதை பார்க்கணும். இது எங்கே இருக்குது? துருல் முக்தாரில் 2வது வால்யூமில் 137வது பக்கத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இதான் துருல் முக்தார் நம்ம முக்கியமான ஆத்தன்டிக்கான கிதாப் அவங்களுக்கு, அதில் தான் உலகம் இருக்கிறது. அதே மாதிரி